ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு கோளாறான காதல் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்க போற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை 2 பேருக்கா சஜஷன் பண்ணும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ள போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஒரு கல்யாண பணத்தை காமிக்கிறாங்க. இவங்க தாங்க நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து மெங்மெங். இவங்க பல கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதோட அவங்க ஃபேமிலி வந்து சின்ன வயசுலயே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோயினும் மணமேடையில வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. ஆனா மாப்பிள்ளைய தாங்க காணும். அவங்க அம்மா பயந்து போய் அடே எங்கடா இருக்கேன்னு போன் பண்ணி கேட்க, அடப்போமா உனக்கு வேற வேலையே இல்லையா, எவனே தெரில, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, நீ சின்ன வயசுல வாக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நான் பலிகடாக்க முடியாதுப்பா, நான் அப்ராடு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். கேட்ட ஆண்டிக்கு தலையே சுத்துது. கல்யாணத்துல உள்ளவங்க எல்லாம் கண்டமணிக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு மனசே தாங்கல. அப்போ அவ என்னை விட்டுட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தலை தான் சுத்தம், ஆனா நான் மயங்கியே விழுவேன்னு சொல்லிட்டு டப்புன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சீன்ல வந்து ஹீரோயின் செம்ம அழகா இருக்காங்க. இது வந்து ரொம்ப எமோஷனலான சீனு தான். ஆனா என்னன்னு தெரியலங்க, இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு தான் சிரிப்பா வருது. அதனால யாரும் எனக்கு கல் நெஞ்சக்காரின்னு நினைச்சிடாதீங்க. சரி இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இது ஹீரோயின் வந்து இப்ப நினைச்சுதான் பாக்குறாங்க. கரும பிடிச்ச சீனு, இது ஏன் என் மண்டையில வந்து தொலையுது, என்ன நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வராங்க. மேடம் உங்களுக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு. இவர் மிகப்பெரிய பணக்காரராம். அவரோட மனைவியை அவர் சீட் பண்ணாராம். அதனால வந்து அவர் கல்யாணத்தை விட்டு ஓடி போயிருக்காரு. இப்ப 3 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு வந்திருக்காருன்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோயினுக்கு என்னடா இது நம்மளோட கதை மாதிரியே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. மேடம் அவர் லீகலா மட்டும் சர்டிபிகேட் வாங்கிட்டாராம், அதுக்காக தான் அவர் டிவோர்ஸ் கேட்கிறாருன்னு சொல்ல, எனக்கு என்னமோ இவனை பார்த்தா தான் ஃப்ராடு மாதிரி தோணுது. அப்பெல்லாம் இவன் கேஸை எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் கேஸ் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும்னு சொல்ல, அப்படியா என்னோட கேஸே எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா அந்த பணக்காரன் தாங்க. இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோவும். இங்க பாருங்க சார், நான் ஒரு நியாயமான லாயரு. எனக்குன்னு சில ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்லாம் இருக்கு. நான் யார் பக்கம் நியாயமோ அவங்க பக்கம் மட்டும்தான் நிற்பேன். ஏன்னா எந்த ஃப்ராடுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிடக்கூடாதுல, அந்த ஒரு காரணத்துக்காக தான். அதனால உங்களோட ஒய்ஃபை நான் விசாரிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் கேஸை எடுக்கலாமா வேணாமானே சொல்லி முடிவு பண்ணுவேன்னு சொல்ல, என்னங்க மேடம் பில்டப்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் என்னமோ உங்களை கொலைகேஸை கொண்டு வந்த மாதிரியும் நீங்க என்னமோ என்ன சஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையான்னு கேட்க, அப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். எங்க இருக்கா லாயர் ஷென், எங்கடி இருக்கன்னு சொல்லி கத்திட்டு வர, அட இப்ப என்னையா உனக்கு பிரச்சனை, என்ன போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லி கேட்க, கூப்பிடுவேன் நான் 7 மில்லியன் காசு கொடுத்து என்னோட கேஸை வாதாடுன்னு சொன்னா நீ என்னன்னா என்னோட ஒய்ஃபுக்கு சாதகமா கேஸை வாதாடி இருக்க, என்னோட காசு எல்லாமே கரியா போச்சுன்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் இங்க பாருங்க சார் சொல்ல, இங்க பாருங்க சார் இவகிட்ட எல்லாம் உங்க கேஸை கொடுக்காதீங்க, அப்புறம் நீங்க தோத்துதான் போவீங்கன்னு சொல்லும் போது, அப்ப ஹீரோயினும் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் ஒய்ஃபுக்கு நீ சீட் பண்ணுவ, அவங்க குழந்தைங்களோட கஷ்டப்படுவாங்க, ஆனா கேஸை வந்து உனக்கு சாதகமா நான் வாதாடி கொடுக்கணுமா, இந்த மாதிரி சீட்டருக்கலாம் நான் வாதாடவே மாட்டேன்னு சொல்ல, என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லி அவன் அடிக்க போக, அப்ப ஹீரோ வந்து தடுக்கிறாரா, அதுல ஹீரோயின் வந்து ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 2 குட்டி பசங்க விளையாடும் போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்ப குட்டி பொண்ணு வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து சின்ன அடி தான், அந்த பையனுக்கு தான் பெரிய அடி. அதை பார்த்து அவங்க அம்மாவும் நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவனுக்கு ஒன்னும் பெருசா இருக்காதுன்னு சொல்லும் போது குட்டி பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. அப்போ அந்த ஆன்ட்டி யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா இந்த பேப்பர்ல வந்து சைன் போடு, என் பையன் பெரியவனான பிறகு உனக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லி சைன் வாங்குறாங்க. அதுவும் குட்டி பொண்ணுகிட்ட போய், இது எப்படா சொல்லும், முன்னாடியாவது குடும்பத்துக்குள்ள சைன் வாங்கிட்டோன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, இப்ப என்னடா குட்டி பொண்ணுட்டுல சைன் வாங்கிட்டேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்ப ஹீரோ ஓடி போனதுல எந்த தப்பும் இல்லையில. ஆமாங்க, அந்த பாவப்பட்ட பையன் நம்ம ஹீரோ தான். அவருக்கு விருப்பம் இருந்தா கூட சரி ஏதோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து அவருக்கு விருப்பம் இல்லாம பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அப்போ வந்து பிளாஷ்பேக் முடிய ஹீரோயின் வந்து நவந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ மனசு சொல்லுது இவன் எங்கேயோ தெரிஞ்சவன் மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோக்கும் என்ன இந்த பொண்ணோட வாசம் எனக்கு ஏதோ ரொம்ப ஃபெமிலியரா இருக்கேன்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்க. என்னடா அடிச்சு கீழே தள்ளுறீங்க, நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி அவன் வீரமா கத்திக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, என்னோட பேர் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ அவரோட பிசினஸ் பேரான ஜின்னுங்கிற பேரை சொல்றாரு. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து செலினுங்கிற பேர்ல தான் தெரியும். இந்த பேர் தெரியாதனால அவங்களும் வந்து யாரும் நினைச்சிட்டு இருக்க. இவனும் அதை பார்த்துட்டு ஐயோ சார் நீங்களா, நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனும் பயந்து போய் ஓடிடுறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுது. சரி ஓகே இவ்வளவு ஹெல்ப் பண்றான், தப்பானவனாவா இருக்க போறான், சரி வாங்க உங்களோட கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்து டீட்டெயில்ஸ்ல கேட்குறாங்க.
பாருங்க மேடம், இது ஒண்ணே எனக்கு பிடிச்சி போன கல்யாணம்லாம் கிடையாது. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல யாருக்கோ வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தெரியாத பொண்ணை எனக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. எனக்கும் பிடிக்காம நான் கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டேன். ஆனா எங்க அம்மா வந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டாங்க. அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்ன எல்லாரோட கல்யாணமும் இப்படிதான் நடக்குது போல, நம்ம வாழ்க்கையில நடந்த மாதிரியே இவருக்கும் நடந்திருக்கேன்னு சொல்லி யோசிக்க, சரி அந்த பொண்ணு வந்து ஏதோ அஃபேர்ல இருக்க மாதிரி சொன்னீங்களே, அந்த கதை என்னன்னு கேட்கும்போது அது எனக்கு தெரியல. நான் ரிட்டர்ன் திரும்பி வரும்போது என் ஒய்ஃப் வந்து அஃபேர்ல இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் கண் கூட பார்க்கல. அது எனக்கு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவை சுமூகமான டிவோர்ஸ். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அவ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா வந்து எனக்கு தேவை டிவோர்ஸ். அதனால நீங்க சீக்கிரமா எனக்கு பண்ணி கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபீஸா நான் 30 மில்லியன் தரேன்னு சொல்லி பிளாக் கார்டெலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே சார், உங்களோட ஒய்ஃப் வேறு என்னன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் கரெக்டாக ஒரு கால் வந்துடுது. அதை பார்த்து ஹீரோயினும் நான் இந்த கால் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் பேசும்போது அங்கே வந்து ஆன்ட்டி தான் பேசுகிறாங்க. எம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ், ஷெலின் ஊருக்கு வந்துட்டான்னு சொல்ல, அப்படியா நிஜமாவான்னு கேட்கும்போது ஆமாம்மா இன்னைக்கு நைட்டு வந்து நான் ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்கேன், நீ அங்கே வந்து அவன் உன்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க போது ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, இந்த ஷெலின் எதுக்காக நம்மளை விட்டு போனாருன்னு தெரில, கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு போயிட்டாரே, இதுக்கான முடிவை நான் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக வந்து இங்கே பாருங்க சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு நான் போறேங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படிதான் ஒரு கிளைண்ட் அவமானப்படுத்தலாம் கேட்கும்போது இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு லாயரா வேணா என் அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா டீடைல்ஸும் கொடுங்க, அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. என்னங்க உங்க லாயர் என்ன இப்படி ஆட்டிடியூட் காமிக்கிறான்னு கேட்கும்போது சாரி சார் மேடம் எப்பவும் இப்படி பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்க டீடைல்ஸ் கொடுங்க நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோக்கும் வேற வழி கிடையாது, அதனால டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு போறாரு. தென் ஹோட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அம்மா நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, அந்த பொண்ணு வருமா வராதான்னு கேட்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, அவ வந்துருவாங்கும் போது இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன அப்படி சொக்குப்படி போட்டான்னு தெரியல, இப்படி அவளை பார்த்து மயங்கி போய் கிடக்கீங்கன்னு சொல்ல, அடே சும்மா இருடா அவளை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கும் போது சரி சரி அவங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. அவர் அப்படி போக ஹீரோயின் இப்படி வராங்க. பார்த்து ஆண்டியும் ஏமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது இல்ல ஆண்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் லேட்டு, எங்க செலின்னு சொல்லி கேட்க அவன் இப்பதான் ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொன்னா, இந்த நான் கால் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அவன் என்ன பண்றானா, அம்மா இந்த பொண்ணு பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்ல, அப்படி பார்த்தனா திருப்பியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அதனால நான் போறேன், நீ ஏதாவது பேசி சமாளின்னு சொல்லிட்டு போக, அட பாவி பயல இப்படிதான் கல்யாணத்துலயும் கோத்து விட்ட, இன்னைக்கும் என்ன கோத்து விட்டுட்டியான்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைம்மா அவனுக்கு சாரி சொல்ல ரொம்ப கில்ட்டியாக இருக்கான், அதனால என்ன சாரி சொன்னா இன்னொரு நாள் உன்னை பார்க்குறேன்னு சொன்னாங்க போது ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாம் பெருசாக தெரில, ஏன்னா கல்யாணம் நின்று போனதுலேயே அவங்களுக்கு சூடு சொரணம் எல்லாம் போயிடுச்சு போல. அப்போ ஆன்ட்டியும் ஒரு டிக்கெட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்குது அங்கே போமா போய் நீ வந்து கலந்துக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து ஆன்ட்டியும் என் பையனையும் அங்கே அனுப்பணும், அனுப்பிட்டு நம்ம வந்து என்மெயின் பேரில் நிறைய டொனேட் பண்ணலாம், அப்படி பண்ணால் நம்ம பையனுக்கு மரும மேலே பாசம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மொக்க பிளானாக போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இங்க பாருடா என் மருமகளை அந்த ஆக்ஷனுக்கு அனுப்பி வைக்கிற, நீ எப்படியாவது என் பையனையும் அழைச்சிட்டு போன்னு சொல்ல, அதை பார்த்த ஃப்ரெண்டு காரணம் அதெல்லாம் ஓகே தாமா, ஆனா நான் அண்ணியை வந்து தப்பா காமிச்சிட்டேன் என்ன பண்றதுங்கும் போது அவளோட பேர் வந்து ஷெங்மெங், அவ வந்து ஜியாங்கோட லாயர் ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்கறான்னு சொல்லும்போது அப்படியாமா சரி ஓகே ஓகேன்னு சொல்லி போனை வச்சுட்டு என்ன ஒரே கோ இன்சிடென்ஸா இருக்கு, நம்ம ஃப்ரெண்டோட லாயர் பேரும் ஷெங்மெங் தானே, ஒருவேளை அவங்க இவங்களா இருப்பாங்களோன்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே போக ஹீரோ வந்து புலம்பிட்டு இருக்காரு. இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, அந்த பொண்ணு ட்ரிக் பண்ணி என்ன பார்க்க வைக்க பார்த்தாங்க, நான் கடைசி நேரத்தில் தப்பிச்சு ஓடியான்ட்டேன், உண்மையை சொல்லு நீயா வந்து என்னோட ஷெட்யூல்லாம் எங்க அம்மாக்கு கொடுக்குற, அப்படி மட்டும் எனக்கு தெரியட்டும் உனக்கு கொண்டு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன்டா இப்படி இருக்க, அவ உன்னோட ஒய்ஃப் தானே, ஒரு முறை பார்த்தா தான் என்ன வாங்கும் போது அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அவெல்லாம் என்னோட ஒய்ஃபே கிடையாதுன்னு சொல்ல, அது சரி அவளை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ வயசு என்ன, அவ என்ன பண்றா, அவ பேர் என்னன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ இப்படி இருக்கடான்னு சொல்லிட்டு இருக்க, அவளை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேங்க, சரி அம்மா ஒரு ஆக்ஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் போயிடுறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு கிளைண்ட் வரான். மேடம் என்னோட கேஸை நல்ல விதமா முடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு பரிசா நான் உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியல, இந்த மூலிகையை வச்சுக்கோங்க இது தலைவலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மூலிகையை வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த மூலிகையை மோந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது காலையில ஒரு கிளைண்ட் பிரச்சனை பண்ணானே அவனோட வேலை தான், என்னடி என்னையவா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன, இன்னைக்கு நான் உன்னை எப்படி பழி வாங்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறான். இங்க ஹீரோவும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்திருப்பாங்களே, அப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோவோட ஒய்ஃப் வந்து சீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது கிட்ட ஃப்ரெண்டு காரணம் இங்க பாருடா மச்சான் உன்னோட ஒய்ஃப் யாரு கூடயோ சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அட எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு அவளை கையங்காலமா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறாரு. நேரா ஹோட்டலுக்கு தான் வராரு. அப்ப ஃப்ரெண்டு காரணம் சரி அது அவங்களோட ஃபேமிலி மேட்டர் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோ கோவமா ரூமுக்கு வராரு. அடியே மாட்டினியான்னு சொல்லி கதவை திறக்க அங்க ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அந்த ஆளை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டு யாருன்னு பார்க்கும்போது அது ஹீரோயின். என்ன
என்ன இந்த ரூம்ல நம்ம ஒய்ஃபும் இருப்பாங்கன்னு தானே சொன்னாங்க, ஆனா இப்ப பார்த்தா இவ இருக்கா, ஒருவேளை இவ தான் நம்மளோட ஒய்ஃபா இருப்பாள்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்க, ஆனா ஹீரோயின் தான் மயக்கத்துல இருக்காங்களே, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி தண்ணி கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போக ஹீரோயினும் பின்னாடியே வந்துடுறாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோ மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, இவ தான் நம்மளோட ஒய்ஃபா இருப்பான்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு ஆண் தானே, அதனால அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஏதோ சின்ன வயசுல நடந்த சில மெமரிஸ்லாம் அவருக்கு வருது. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பார்க்கும்போது ஏன் நமக்கு இப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுக்கும் நீதானே வந்துருது. அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எந்திரிச்சு வந்து, சார் என்ன மன்னிச்சிடுங்க, நான் எதுவுமே இன்டென்ஷனோட பண்ணல, எனக்கு வேற கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்ல, இப்பதான் ஹீரோவோட காதல் சுடர் எரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதுல யாரோ தண்ணியை ஊத்தி அணைச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமா சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது, அப்போ இவ என்னோட ஒய்ஃப் கிடையாதா? சரி காதல் ஆசை தான் நாசமா போச்சு, ஒரு நாளைக்கு ஜோடியாவது கூப்பிடுவோம். இங்க பாருமா, நான் ஒரு ஆக்ஷனுக்கு போறேன், அதுக்கு எனக்கு ஜோடி தேவைப்படுது, நீ வரியான்னு சொல்லி கேட்க, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, கண்டிப்பா வரேன். அதோட அந்த ஆக்ஷன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல என்னோட ஹஸ்பண்டுக்கும் லுக்கமியா நோய் இருந்துச்சு, அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, எனக்கு அதோட வலி தெரியும். அந்த ஆக்ஷன்ல லுக்கமியா நோய் குழந்தைங்களுக்கு டொனேட் பண்றாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நானே இந்த ஆக்ஷனுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களும் கூப்பிடுறீங்க, சரி ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலான்னு சொல்ல, சரி லட்டு தான் கிடைக்கல, பூந்தியாவது கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஹீரோ மனசை தேத்திக்கிறாரு. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க, ஹீரோயினும் அந்த ஆக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவன் புருஷனும் தான் நிக்கிறாங்க. என்ன மேடம் நீங்களாம் இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் இங்க வர தகுதி இருக்கான்னு சொல்லி ஹீரோயினை மட்டம் தட்ட, அப்ப அவளோட புருஷன் வேற, பேசாம நான் உன்னோட சுகர் டேடியா இருக்கேன், என் கூட வந்துடுறியான்னு சொல்லி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோயினும், உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்தை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பொண்டாட்டிக்காரிக்கு கோவம் வருது, அடிப்பாவி புருஷன் வேற பொண்ணை கூப்பிட்டு இருக்கான், அதுக்கு கோவம் வரல, ஆனா புருஷனை திட்டினோட மட்டும் கோவம் வந்துருச்சான், ஒரு நல்ல பொண்டாட்டியில. அப்ப அங்க ஹீரோ வந்து, என் பொண்டாட்டி கிட்ட என்னடா உம்பு வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக்கு, அங்க இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. என்னடி இவ உன்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்க, அதுக்கு ஹீரோயினா ஆமான்னு தலையாட்ட, அதுங்க ரெண்டுக்கும் புஷ் ஆயிடுது. இப்போ உங்க ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போதா, அதனால அது ரெண்டு பேரும் போயிடுதுங்க. அதை பார்த்த ஹீரோயினும், அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, நீங்க கையெடுக்கலாமேங்கும் போது ஹீரோவும், சாரி சும்மா உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணங்கும் போது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் அங்க உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பொருளை மட்டும் நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்களோ அது எல்லாமே லுக்கமியா பேஷண்ட்டுக்கு போய் சேரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் போட்டி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் 1 மில்லியன் 2 மில்லியன் போயிட்டு இருக்க. அப்ப வந்து அவன் ஹஸ்பண்ட்காரன் பாக்குறான், இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஆக்ஷனுக்கு வந்து வெட்டியா உட்காந்துருக்காங்க, ஒரு வாட்டி கூட ஏலமே கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு, டக்குன்னு 100 மில்லியன் சொல்லி ஏலம் கேட்க, அதை பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. அப்ப பின்னால இருந்து இன்னொருத்தவன் ஹீரோயினோட பேரை சொல்லி 200 மில்லியன் கேட்டுட்டு இருக்கான், எல்லாமே ஆன்டியோட வேலை. ஹீரோயின் பாக்குறாங்க, யாரா அது நம்ம பேரை சொல்லி ஏலம் கேட்டுட்டு இருக்கான்னு. ஹீரோ பாக்குறாரு, என்னடா இது நம்ம ஃபேமிலி பேர் மாதிரி இருக்கு, அதுவும் நம்ம பொண்டாட்டி பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரும் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப இதுங்க ரெண்டும், இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபேக்கு, இவங்க வந்து பெரிய கம்பெனி பேரை வச்சு இங்க வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க, இது ஒரு ஃப்ராடு தனம், உடனே போலீஸை கூப்பிடுங்க, செக்யூரிட்டி கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கம்பெனியோட டைரக்டர் தான் வராரு. அவர்கிட்ட போய் அவன், இங்க பாருங்க சார் உங்க கம்பெனி நேமை வச்சு இவன் ஃபேக்கா ஏலம் எடுக்கிறான்னு சொல்ல, அவரும் பாக்குறாரு யாருன்னு. பார்த்தா ஹீரோ, சார் நீங்களான்னு சொல்லிட்டு, அடே இவர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறைய போட, அப்பதான் அவனுக்கு ரியாலிட்டியே புரியுது. அப்போ உண்மையாவே இவன் தான் ஓனரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. தங்கச்சிக்காரி வந்து சும்மா இருக்க மாட்டா, இவன் ஃபேக்கு, இவனுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அடியே கொஞ்ச நேரம் சும்மா இருடி, இல்லைன்னா இருக்கிறதும் இல்லாம போயிடும் சொல்லிட்டு அவன் வாயை பொத்திக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரையும் இனிமே கண்ணால பார்க்கவே கூடாது, ரெண்டுத்தையும் வெளியே தரத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. பிறகு அந்த லுக்கமியால பாதிக்கப்பட்ட குழந்தைய தான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து அந்த குழந்தைகிட்ட பாசமா பேசுறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஒரு ஓரமா ஃப்ரெண்டுக்காரன் நின்று பார்த்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் எவ்வளவு அழகான ஜோடியா இருக்காங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயின் தான் அவனோட ஒய்ஃப்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு கார்ல யோசிச்சுட்டு இருக்காரு. நமக்கும் சின்ன வயசுல லுக்கமியா நோய் இருந்துச்சு, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போச்சு, ஒருவேளை இவ தான் நம்மளோட ஒய்ஃபா இருப்பாளுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டை வந்து ஹீரோ தான் சின்ன வயசுல கொடுத்துருப்பாரு போல. இங்க பாரு இதை நீ போட்டுக்கோ, பெரியவனான பிறகு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆன பிறகு என்ன நீங்க சுத்தமா மறந்துட்டீங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க.
அப்ப ஹீரோயின் வீட்டு காலிங் பில் அடிக்குது. யாருன்னு போய் பார்க்கும்போது அங்க ஹீரோ தான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கையில உள்ள பிரேஸ்லெட்டை பார்த்துறாரு. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தோன்னே அவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வர, இந்த பிரேஸ்லெட் ஏது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு சொல்லி வேகமா கத்திக்கிட்டு இருக்க. அவருக்கு அப்படியே மயக்கம் வந்துருது. ஹீரோயினும் அவரை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு அவருக்கு காஃபி எடுத்துட்டு வராங்க. அப்ப ஹீரோவும் கண்ணு முழிச்சு பார்த்து, சாரி, நான் ஏதோ ரொம்ப தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதில் நான் கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துட்டேன், அதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஆமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, இப்போ மட்டும் நம்ம 2 பேரும் சிங்கிளா இருந்து நமக்கு கல்யாணம் ஆகலைன்னா நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. அடடா, இன்னைக்கு ரூட்டு வேற எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு, மிஸ்டர் சின் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ நீங்க கிளம்புறீங்களான்னு சொல்லும்போது, ஓ ரொம்ப சாரி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. அப்ப ஹீரோயினுக்கு வேற ஒரு கால் வருது. யாரோ டீயான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மனசெல்லாம் உடஞ்சு போயிடுது. அப்போ அவ கல்யாண வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருக்கா, இனிமே அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து பிஏ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. மேடம், உங்களோட பர்சனல் போனை நீங்க எங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லும்போது, ஆமா நான் மறந்துட்டேன், சரி நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்ல, அவளும் அந்த டேபிள் மேல அந்த போனை வச்சிருக்கிறா. அப்போ அந்த டைமுக்கு அங்க ஒரு புது பொண்ணு காமிக்கிறாங்க. இவளோட பேரும் மெங்கு தான். இவ இந்த ஆஃபீஸ்ல இன்டர்னா வேலை பார்க்குறா. அப்ப ஹீரோயினோட போனை பார்த்துட்டு இது என்ன இங்க இருக்குன்னு பார்க்கும்போது, அப்ப ஹீரோ கரெக்டா கால் பண்றாரு. அவ எடுக்கல. ஆனா பின்னால இருந்து ஒருத்தவன் பேபின்னு கூப்பிடும்போது அவ கை தவறி அந்த போன் ஆன் ஆகிடுது. அப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் ஹீரோ காதுல விழுகுது. அப்போ உண்மையாவே நம்ம பொண்டாட்டி சீட் பண்றா போல, இனிமே இவ கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அவளும் அப்பதான் அந்த கால் ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு, ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருடி, நான் தான் உன்னோட புருஷன், நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியுது, ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, உனக்கு நான் 30 மில்லியன் காசு கொடுக்குறேன்னு சொல்ல, காசுன்னா வாயை பழந்துடுறா. சரி, அவருக்கு வேற பொண்டாட்டினா யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்ப இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஓகேங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, சரி அப்போ நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. சென், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா என்னை மன்னிச்சிடு, இப்போ உன்னோட வாழ்க்கையை நான் என்னோட வாழ்க்கையை மாத்திக்க போறேன், ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்துட்டு போயிடுறா. இங்க ஹீரோயின் வந்து போனை தேடுறாங்க, ஆனா காணும். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்க்கும்போது ஆன்டி தான். என்னம்மா, என் பையன் வந்து உன்னோட நம்பர் கேட்டான், கொடுத்தேன், நீ பேசுனியாங்கும் போது, இல்ல ஆன்டி என்னோட பர்சனல் போனை காணும், அதை தான் தேடிட்டு இருக்கேன், அது கிடைச்சோன்னே நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இங்க ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட் அழைச்சிக்கிட்டு தான் ஹோட்டலுக்கு வராரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு பாக்குறாரு, என்ன இந்த பொண்ணு தான் அவனோட ஒய்ஃபா, அப்போ அந்த ஷென் கிடையாதா, நல்ல வேளை இவன் கிட்ட நம்ம ஷென்னு சொல்லல, இல்லனா அவன் ஏமாந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனும் அந்த பொண்ணை பார்க்க போக, அப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்ல சைனை போடு, காசை வாங்கிட்டு போன்னு சொல்ல, அதை பார்த்து அவளும் இவனை பார்க்கறதுக்கு பெரிய பணக்கார மாதிரி தெரியுது, ஆனா 30 மில்லியனை கொடுத்து நம்மளை ஏமாத்த பார்க்கறானோ, நம்ம அப்படிலாம் விட்டுறக்கூடாது, இங்க பாருங்க 30 மில்லியன்லாம் எனக்கு பத்தாது, உங்க சொத்துல பாதி எழுதி கொடுங்க, அப்பதான் வந்து நான் டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோ கோவப்பட்டு, என்னடி எனக்கு சீட் பண்ணதும் இல்லாம இப்போ வந்து உனக்கு சொத்து கேக்குதான்னு மனசுல யோசிச்சுட்டு, இங்க பாரு நான் இதை வந்து ஸ்மூத்தா முடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி வந்துட்டீல, இனிமே என்னோட வழியில பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கோவமா கிளம்பிடுறாரு. இவ யோசிக்கிறா, எங்க போயிட போறான், திரும்பவும் என்கிட்ட தான் வரணும், அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து செம கோபத்துல இருக்காரு. இவளுக்கு எவ்வளவு திமுரு, என்ன சீட் பண்ணதும் இல்லாம என்னோட சொத்தையே கேக்குறாளா, இனிமே வந்து இது சீட்டிங் கேஸ தான் கொண்டு போகணும்னு சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டு காரணம், ஆமா ஆமா இவன் என்ன சரியான பண பிசாசா இருக்கா, இவன் நல்ல பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். நேரா வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அந்த பொண்ணு கிட்ட டிவோர்ஸ் கேட்டா அவ சொத்துல பாதி கேக்குறாமா, சரியான பண பிசாசா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்களோட அம்மா நம்பவே மாட்டாங்க. இல்ல மேங்க அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லும் போது, நீ நம்ப மாட்ட, அவ அப்படிதான் கேட்டா, அவ டைவர்ஸ் கூட ஒத்துக்கிட்டான்னு சொல்ல, ஆனா ஆன்டி நம்பவே இல்ல. ஹீரோயினுக்கு போன் பண்ணி, என்னம்மா ஷெலின் பார்க்க வந்தானாம, அவன்கிட்ட நீ டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டியாமங்கும் போது, என்ன ஆன்டி சொல்றீங்க, நான் அவரை பார்க்கவே இல்ல, அவர்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லும் போது, என்ன சொல்றமா, அவன் அப்படிதான் சொன்னாங்க, இல்ல ஆன்டி அவர் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காருல, அதனால தான் இந்த மாதிரிலாம் போய் சொல்றாரு, நீங்க எதுவும் நம்பாதீங்கன்னு சொல்லி போனை வச்சுட்டு, இவன் சரியான லேயரா இருக்கான், டிவோர்ஸ்க்காக என்னென்ன பொய்லாம் சொல்றான் பாருன்னு சொல்லி இங்க ஹீரோயின் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து கிளப்ல இருக்காரு. அவர் வந்து கேட்குறாரு, இப்போ எதுக்காக நீ அப்ராட்ல இருந்து வந்தேன்னு. அதுக்கு அவனும், எங்க அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்களாம், அதை எப்படியாவது நான் தடுக்கணும்ல, அதை விட்டுட்டு எப்படி என்னால வந்து அப்ராட்ல இருக்க முடியும்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும், சரி வந்துட்டேன், ஆனா வந்து வாழை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும், எந்த தப்பான வேலையும் செய்யாதங்கும் போது, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ரோ, என்ன இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். இந்த மாதிரி அவனோட சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா ஏதோ கம்பெனியில் ஃப்ராட் பண்ணியிருப்பாரு போல, அதுக்கு இவனும் கூட்டி கலவானி, அதனால அவங்க அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டு
இவனை கொண்டு வந்து அப்ராட்ல போட்டிருப்பாரு. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இந்த டைம் கண்டிப்பா ஜின் ஃபேமிலியை எனக்கு சொந்தமாகிப்பேன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போறாரு. அந்த டைமுக்கு ஹீரோவோட போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். அவனும் எடுத்து ஹலோங்கும் போது ஷெலின் நான் தான் உங்களோட ஒய்ஃப் பேசுறேன்னு சொல்லும்போது அவன் யோசிக்கிறான், இதை எப்படி நான் மறந்து போனேன், இவனுக்கு தான் இவனோட ஒய்ஃப் யாருங்கிறதே தெரியாதுல, அதை வச்சு நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமான்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இல்ல நான் உங்களை மீட் பண்ணலாமான்னு கேட்க அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ அந்த டைமுக்கு ஹீரோ வராரு. என் போனை வச்சு என்ன பண்றேங்கும் போது அது ஒன்றும் இல்லை ஸ்பேம் கால், நானே பேசி கட் பண்ணிட்டேன்னு சொல்ல இன்னொரு முறை என் ஃபோனை தொட்டினா உன் கையை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை வாங்கிக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸில் பதட்டமாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு மேடம் சொல்லி பிஎம் கேட்கும்போது இல்லை என்னோட ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்துட்டாரு, அவரை நான் பார்க்க போகிறேன், அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் உங்களை விட்டுட்டு போனதுக்கு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும், வாங்க நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினும் அடியே எதுக்கடி இந்த ட்ரெஸ் எல்லாங்கும் போது மேடம் சும்மா இருங்க. ஹீரோயினும் மைண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நேராக கசினை தான் பார்க்க போறா. அப்படி போகும்போது அப்போ ஹீரோ வந்து கிராஸ் பண்றாரு. என்ன ஹீரோயின் இந்த பக்கம் போறா, ஆனா நம்மள பார்க்காமே போறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே போறாரு. ஹீரோயின் வந்து கசின்காரனை தேடிட்டு இருக்க. அப்ப அங்க 2 ரவுடி பசங்க வந்து ஹீரோயின்ட்ட ஒம்பு வளர்க்குறாங்க. அப்போ அந்த டைமுக்கு ஹீரோ மாதிரி கசின்காரன் வந்து காப்பாத்துறான். எல்லாமே இவனோட பிளான் தான். ஏன்னா ஹீரோயின் வந்து பார்வையிலேயே இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பார்த்த ஹீரோயினும் நீங்க தான் ஷெலினான்னு கேட்கும்போது ஆமா நான் தான் ஷெலின், என்னை ரொம்ப மன்னிச்சுடு, நான் என்னமோ அன்னைக்கு புத்தி கட்டு போய் உன்னை விட்டுட்டு போயிட்டேன், ஆனா இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்க. அந்த டைமுக்கு ஹீரோ வந்து பாக்குறாரு. அவன் கட்டி வச்சிருந்த காதல் கோட்டை எல்லாமே சுக்கா உடஞ்சு போகுது. கசின்காரன் ஹீரோயினை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி அவன் ஐஸா வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க கொஞ்சம் நவந்துக்க. எனக்கு புரியுது, நான் உன்னை ரொம்ப நாளா பார்க்கல, அதனால தான் உனக்கு நான் ஸ்ட்ரேஞ்சா தெரியுறேன், வா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்க அந்த ட்ரிங்க்ஸையும் பிடிச்சி தட்டி விட்டுறாங்க. அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் உன்னோட ஹஸ்பண்ட், நீ எப்படி பண்றேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இங்க பாருங்க எனக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனால நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அவனும் பாக்குறான், சரி எங்க போக போற, ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே வராங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஆனா இன்னைக்கே அவர் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியுறாரு, ஒருவேளை அவர் சின்ன வயசுலயே அப்ராட் போனதுனால அவர் மாறி இருப்பாரோ, அதனால தான் நமக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியுதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அதே டவுட் உங்களுக்கும் வரும் தெரியும். ஏன்னா வந்து ஹீரோ தான் வெறுப்புல ஹீரோயின் போட்டோவை பார்க்கல, ஆனா ஹீரோயின் போட்டோ பார்த்துருக்கலாமே, ஏன் பார்க்கலனா என் கட்டுன புருஷனை முதல்ல நான் நேர்ல தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் போட்டோல பார்ப்பேன்னு சொல்லி வைராகியமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த ஸ்டோரியில அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. சரி வாங்க வளவலன்னு பேசாம திருப்பி ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்ப ஹீரோ வந்து காதல் தோல்வியில அப்படியே குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் இவர் இங்க என்ன பண்றாரு, ஏன் இப்படி குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாங்க. சரின்னு கார்லாம் தூக்கி போட்டு அட்ரஸை கேட்டா அவரும் கரெக்டா அட்ரஸை சொல்லிடுறாரு. சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்க அப்ப ஹீரோ வந்து என்னை விட்டு போகாதன்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் இப்ப இவரே என்னோட கையை பிடிக்கிறாரு, ஆனா எனக்கு எந்த கூச்சமும் தெரியல, ஆனா ஷெலின் ப்ரோ என் பக்கத்துல வரும்போது எனக்கு ஏன் கூச்சமா இருக்கு, அப்போ என்னோட காதல் இவர் மேல வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவனோட மேல அப்படியே படுத்துக்கிறா. அப்ப கரடி பூந்தா மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வர ஹீரோயின் பதறி போய் எந்திரிக்கிறாங்க. அதை பார்த்து அவனும் சாரி நான் தெரியாம தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போக இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவர் ட்ரிங்க் பண்ணிட்டாரு, அவரை கொண்டு வந்து நான் இங்க விட்டேன் அவ்வளவுதான் சொல்ல. அப்படியா, உங்களை இங்க நான் பார்த்தது கூட நல்லது தான், ஏன்னா ஹீரோவோட ஒய்ஃப் சீட் பண்றத நான் எவிடன்ஸோட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஹீரோயினும் பாக்குறாங்க, ஓ இதனால தான் ஹீரோ வந்து இவ்வளவு ட்ரிங்க் பண்ணிருக்காரு போல, பாவம் அவருன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நமக்கு தானே தெரியும் ஹீரோ எதுக்காக குடிச்சாருன்னு. ஹீரோயினும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது போதும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்டு பாக்குறாரு, இந்த பொண்ணு மட்டும் நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனா எல்லாமே டூ லேட், இப்ப எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு வராங்க. அங்க மினிக்கு வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினும் உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, உன் ஹஸ்பண்டுக்கு போய் இப்படி சீட் பண்றேன்னு சொல்லும் போது அதை பார்த்து அவளுக்கு ஒன்னும் புரியல. இந்த பைத்தியம் என்ன அவனோட புருஷனை என்னோட புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கா, இன்னும் இந்த பைத்தியத்துக்கு உண்மை தெரியலையா, சரி நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆமாண்டி அப்படிதான் இருப்பேன், என்ன ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருந்தா மட்டும் ஏதாவது பேசுன்னு சொல்லும் போது கண்டிப்பா நீ ஒரு நாள் மாட்டு வடின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போறாங்க. அப்ப அந்த மினிக்கு ஒரு கால் வருது. யாரும் பார்த்தா ஹீரோ, இங்க பாரு நாளைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே வந்து
சொல்லன்னு சொல்லிட்டு போனை வைக்க அவளும் யோசிக்கிறா. உண்மை தெரியற வரைக்கும் நம்மளும் இதை ப்ளே பண்ணலாம், ஏன்னா வந்து அங்க நிறைய பணக்காரங்க வருவாங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. தென் மறுநாள் காமிக்கிறாங்க அந்த மினிக்கும் ஹீரோ ஒன்னா வராங்க. ஹீரோக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல, அவ வேற கையை பிடிச்சிக்கிட்டு வர, இங்க பாருடி ஒழுங்கா என் கையை விடு, எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, எங்க அம்மாக்காக தான் உன்னையெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி அவன் திட்ட. இங்க பாருங்க, அது நமக்கு டைவர்ஸ் ஆகிறப்ப ஆகட்டும், இப்ப நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா, அதுக்காவது நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அவ கையை பிடிச்சிட்டே இருக்க. ஹீரோ கையை உதறி விட்டுட்டு உள்ள போறாரு. ஆனா இந்த மினிக்கு விட மாட்டா, அவளும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ அவங்க எல்லாரையும் ஹீரோயின் வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க தானே ஒரிஜினல் மருமக, அதான் அவங்க அங்க நின்றுட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் என்ன நீங்க என்ன பண்றீங்கும் போது, ஆமா நீங்களும் இங்க பார்ட்டிக்கு வந்திருக்கலாம் சொல்லி ஹீரோயினை கேட்க. அப்போ அந்த இடத்துக்கு பட்லர் வந்து வாங்க மேடம் கூப்பிட, அதுக்கு ஹீரோயின் தலையாட்டுறாங்க. ஆனா ஹீரோ வந்து மினிக்கியே தான் மேடம் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்ப பட்லர் பாக்குறாரு, என்ன சார் வந்து வேற பொண்ணு கூட வந்திருக்காரு, இதை பாக்குற மேடத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது, அதனால அவங்க நவந்து போக அப்ப பட்லர் சொல்றாரு, சார் நீங்க மேடத்துக்கிட்டே இப்படி நடந்துக்கிறது நல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்து மினிக்கியே சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு இனிமே இவ்வளவு மேடம் கிட்டம்னு சொன்னேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோ உள்ள போறாரு. அப்போ கசின்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க, அதை ஹீரோ வந்து பாத்துறாரு. அப்போ இவன் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டா, என்னடா என் வாழ்க்கையில இடிக்கு மேல இடியா உழுதுன்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோட அம்மா வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு என் பையனையும் என்னோட மருமகளையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு இருக்க. ஐயோ இவ இப்ப போனா நம்ம மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு உன் ட்ரெஸ்ஸோட ஜிப்பு கலந்துருக்கு, நீ போகாதன்னு சொல்லி ஹீரோயினை டைவர்ட் பண்ண. என்னங்க சொல்றீங்க, அம்மா இப்ப கூப்பிடுறாங்களே போகாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்ல, அதுக்கு உன்னோட மானம் போனா பரவாயில்லன்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபியூஷன் பண்ணிவிட, இந்த சைடு ஹீரோ போக பாக்குறாரு. அப்ப மினிக்கு வந்து என்னங்க பண்றீங்க, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறோம், அப்படி இருக்கும்போது இப்ப 2 பேரும் கப்பலா போய் நின்னா எல்லாரும் நம்ம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்சு போயிடும், அது உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லி இங்கே வெறுப்பேத்திட்டு இருக்க. ஆமா இவ சொல்றது கரெக்ட் தான், இப்ப மட்டும் நான் போனேன்னா அப்புறம் டிவோர்ஸே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஹீரோனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஓடிடுறான். அதை பார்த்து அம்மாக்கெல்லாம் ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு இப்படி பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து கையை விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் கையை விடும்போது, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க, என் ஹஸ்பண்ட் என்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டாருங்கும் போது, இங்க பாரு உன் ஹஸ்பண்ட் நீ லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க. அப்ப அவளும் யோசிக்கிறா, சின்ன வயசுல எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல மெமரி இருக்கு, அதுக்காக தான் இப்ப அவர் கூட நான் வாழ போறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அப்ப மினிக்கு வந்து, என்னடி என்னோட புருஷனே நீ மயக்க பாக்குறியான்னு சொல்லி கேட்க. எம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால உன் புருஷன்லாம் நான் மயக்க பார்க்கல, அதோட நீ உத்தமி மாதிரி பேசாத, நீயே சீட் பண்ணிட்டு தானே அலையிறன்னு சொல்ல. அதை கேட்டு அவளுக்கு கோவம் வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதுல ஹீரோவோட அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு வலையை கொடுத்துருப்பாங்க போல, அந்த வலையிலும் உடஞ்சு போகுது. ஹீரோவும் ஹீரோயினை தூக்கி விடலான்னு போகும்போது அந்த வலையில பாக்குறாரு, இது என்ன எங்க அம்மாவோட வலைய மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வந்து மினிக்கு பொலிர்னு ஒரு அறைய விடுறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு என்னோட வலையிலேயே உடைச்சிருப்பேன்னு சொல்ல. என்னடி பெரிய வளையல், உன்ன மாதிரியா அதுவும் சீப்பா தான் இருக்க போது, எவ்வளோன்னு சொல்லு நானே பே பண்ணிடுறேன்னு சொல்ல. இது ஒன்றும் சீப்பான வளையல் கிடையாது, இது ஒரிஜினல் கல், இது வந்து ஒரு 10 மில்லியனாவது போகும்னு சொல்லி ஹீரோ சொல்ல. அது கேட்டு மினிக்கு ஷாக் ஆகுது, இப்போ என்னடா பண்ண போறேன்னு சொல்லி யோசிக்க. அப்ப ஹீரோ பாக்குறாரு, இது என்ன என்னோட குடும்ப வளையல் மாதிரி இருக்கு, இது எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சுன்னு கேட்க. இந்த இடத்துக்கு குட்டையை குழப்பி வர மாதிரி கசின்காரன் வந்து, அண்ணா நானும் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான், என்ன மறந்துட்டியா, அது என்னோட அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போயிடுறான். மறுநாள் ஹீரோயின் வந்து அந்த மினிக்கு கூட ஒருத்தவன் சுத்துவான அவனை தான் கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, இங்க பாரு என்ன ஒய்ஃபை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிடு, நான் உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காசுனா நான் எல்லா உண்மைகளையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க என்ன அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இது வரைக்கும் அவ எனக்கு கல்யாணம் ஆனதா சொன்னதே கிடையாது, அவ காலேஜ் படிக்கிறதுல இருந்தே என் கூட தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவ உங்களை ஏமாத்துறான்னு தான் தோணுதுங்கும் போது, அப்போ அவ என்னோட ஒய்ஃபே இல்லையான்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாருங்க நான் உண்மையெல்லாம் சொன்ன காசு தரேன்னு சொன்னீங்க, கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, சரி நான் உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து வச்சுட்டு, இந்த பாரு நான் உண்மையை எங்க சொல்றனோ அங்க நீ வந்து சொல்லணுங்கும் போது அவனும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஒரு ஆக்ஷன் தான் காமிக்கிறாங்க, அதுல வந்து அந்த மினிக்கு தான் அந்த ஆக்ஷன் எடுத்து நடத்திட்டு இருக்கா போல. இந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயினோட கசினும் அவனோட ஹஸ்பண்டும் தான் நிக்கிறான். என்னம்மா இந்த இடத்துக்குலாம் வந்திருக்குன்னு சொல்லி எப்பவும் போல அவமானப்படுத்திட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நீங்க எவ்வளவு எனக்கு கெடுதல் நினைச்சாலும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஆக்ஷன்ல மட்டும் எதுவும் டொனேட் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட அதை யார் சொல்ற பாத்தியா, நீயே ஜின்னோட ஒய்ஃப்னு சொல்லி பொய் சொன்னவ தானே,
நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? உண்மையான ஜின்னோட ஒய்ஃப் தான் இந்த ஆக்ஷனே நடத்துறாங்க, அவங்களாம் எங்களை ஏமாற்றவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனு போறான். ஹீரோயினை பார்க்குறாங்க. சரி உன் தலையெழுத்தை யார் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோவும் மினிக்கியும் ஒன்னா தான் மேடையில் ஏறி வராங்க. மினிக்கிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. கிடைக்கிற காசை அமுக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஆள் வந்து இங்க பாருங்க இந்த மினிக்கி இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்க. மினிக்கியோட முகத்திறங்கு கிழிஞ்சு போயிடுது. அப்போ ஹீரோ சொல்றாரு, என் பொண்டாட்டியோட போனை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என் பொண்டாட்டின்னு சொல்லி நீ என்னை ஏமாத்திட்டில, ஒழுங்கா கொடு அந்த போனை கொடுன்னு சொல்லும்போது அவளும் தயங்கிக்கிட்டே அந்த போனை கொடுக்குறா. உண்மையை சொல்லு, இந்த போனை உனக்கு எங்க கிடைச்சிச்சுன்னு கேட்க, அவ தான் வில்லியாச்சே உண்மையை சொல்லுவாளா? அதனால என்ன சொல்றானா, இந்த மாதிரி கீழே கடந்துச்சு நாங்க தான் எடுத்து உங்கள்கிட்ட பேசினேன்னு சொல்ல, இந்த போனை பார்த்த ஹீரோயினும் இந்த போன் என்ன என்னோடது மாதிரியே இருக்குங்கும்போது அதை பார்த்த ஹீரோக்குள்ள சந்தோஷமாயிடுது. அப்போ இது உன்னோடதான் சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்ல இல்ல இது போன் மேல மட்டும் அந்த மாதிரி இருக்கு போலன்னு சொல்லும்போது மினிக்கு வந்து சிரிக்கிறா. அது எப்படி தெரியும்? நான் தான் போன்ல உள்ள எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் பாக்குறாரு, சரி இதை நான் ரீஸ்டோர் பண்ண கொடுக்குறேன், அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லிட்டு இருக்க. கசின்காரோட ஹஸ்பண்ட் கேட்குறான், அடியே நான் 6 மில்லியன் இதுக்காக டொனேட் பண்ணனே அந்த காசுலாம் எங்கடின்னு சொல்லி கேட்க, இங்க இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மினிக்கு வந்து செம்மையா மாட்டிக்கிட்டா. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் வா இங்கேருந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துடுறாரு. அப்படியே 2 பேரும் ரோட்ல சிரிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃப் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமன்னு கேட்க, இல்ல என்னோட ஒய்ஃப் சீட் பண்றாங்கிறதுக்காக ஒன்றும் நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகலையே, இது வந்து எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அதனால எனக்கு பிடிக்கல, நான் டிவோர்ஸ் கண்டிப்பா பண்ணி ஆகுவேன்னு சொல்ல, பொண்ணு பாவம் இல்லையா, நீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லும்போது தெரில பாப்போங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரங்க வந்துடுறாரு. 2 பேர் கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் அவ ஃபேக் ஒய்ஃப் தான் சொல்ல, அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற நீ, அவ ஃபேக் ஒய்ஃபான்னு கேட்கும்போது, ஆமா இதுதான் என் ஒய்ஃபோட போனு, உள்ள டேட்டாஸ்லாம் ரீஸ்டோர் பண்ணு, அப்பதான் வந்து என்னோட ஒய்ஃப் யாருன்னு தெரியுங்கும்போது அதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீ என் கசின் கூட தான் வாழப்படுறேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கசின் நல்லவன் கிடையாது, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் சொல்லும்போது பாத்துக்கிறங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. தென் வந்து கசின் கரன் தான் மீட் பண்ண போயிருக்காங்க. அப்ப அவனும் வந்து மோதிரத்தெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு வந்து சரின்னு சொல்றதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவனும் மோதிரத்தெல்லாம் போட்டு விடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட வர அவங்களுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. இல்ல வேண்டாம் நான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்க, என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் என்ன வேணான்னு சொல்ற, ஒழுங்கா எனக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க. அப்ப ஹீரோயின் வந்து அங்க இருந்த வாஷ் எடுத்து அவன் மண்டையில அடிச்சுட்டு வெளியில ஓடியாந்துறாங்க. வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க, இல்ல ஷெலின் ப்ரோ வந்து சரி கிடையாது, நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரி அவர் கிடையாது, அவரை வந்து நமக்கு பிடிக்கல, அதனால நம்ம டிவோர்ஸ் கொடுத்தணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வராரு. வாங்க நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் வந்து கார்ல ஏறிக்கிறாங்க. அப்ப அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்களா, அதை பார்த்து ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீங்க சொன்னது சரிதான், உங்க கசினை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிலாம் இருக்குங்கும்போது இப்பதான் உன் மரமண்டைக்கு புரிஞ்சுதா, இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்றேன்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்னமோ உண்மைதான், இனிமையாவது என்னோட லைஃப்பை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அதை வந்து கசின்காரன் ஆப்போசிட்ல பாக்குறான். உன்னைய வச்சு என்னோட சொத்துக்கள்லாம் நான் வாங்கிக்கலான்னு பார்த்தா, ஆனா என்னோட பிளான் எல்லாத்தையும் சுத்தமா உடைச்சிட்ட, இனிமே நீங்க 2 பேருமே உயிரோட இருக்க தேவைன்னு சொல்லி அவன் காரை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான். ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பதட்டமா வரான். அம்மா அந்த போனை பார்க்கும்போது என்னமோ அதுல ஹீரோயினோட போட்டோ வருது, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கும் போது அதுக்கு அம்மாவும் நான் வேணா உனக்கு கல்யாண ரிஜிஸ்டரான போட்டோவை காமிக்கிறேன், அதுல பார்த்தா பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடும் சொல்ல, அவனும் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்குறான். அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அப்போ இவங்க தான் அவனோட ஒய்ஃபான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த டைமுக்கு அவனுக்கு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. தென் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது, சின்ன வயசுல என்னென்ன நடந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ அவருக்கு அந்த பிரேஸ்லெட்டும் ஞாபகம் வருது, அது ஹீரோயின் கையில் இருந்ததும் ஞாபகம் வருது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, அப்போ நம்ம சின்ன வயசுல காதலிச்ச பொண்ணு ஹீரோயின் தான். நமக்கு பழசெல்லாம் மறந்து போய் இவளை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு இனிமே யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, கசின்காரனுக்கு நான் காதலிச்ச பொண்ணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் என்ன பழி வாங்கறதுக்காக இவளை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லி தப்பா யோசிச்சுட்டு நேரா கசின்காரன் கிட்ட போறா. டேய் உனக்கு எவ்வளவு தைரியம்டா, என்னோட காதலியை போய் நீ கல்யாணம் பண்ணிருப்ப, உனக்கு தெரியும்லடா அவளை நான் காதலிச்சிருக்கேன், அவ உனக்கு அண்ணியா வரப்போறவன, அப்படி தெரிஞ்சோ நீ பிளான் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீல, உடனே அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க. அவன் பாக்குறான் இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான், ஒண்ணுமே நமக்கு புரியலன்னு பார்க்கும்போது, எனக்கு தெரியும்டா நீ சொத்துக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கனே, ஆனா அதுக்காக என்னோட ரிலேஷன்ஷிப்லயும் நீ
இப்படிதான் விளையாடுவேன்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரனும் ஆன்ட்டி வந்துடுறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க போது, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது, இவ என்ன வேலை பண்ணிருக்காங்க போது, அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஃபர்ஸ்ட் உன்னோட ஒய்ஃப் யாருன்னு பாரு அப்படிங்கும் போது, எனக்கு ஒய்ஃப்லாம் யாரும் தேவை கிடையாது, எனக்கு என்னோட காதலி தான் தேவை, ஒழுங்கா இவனை டிவோர்ஸ் பண்ண சொல்லுங்கும் போது, அப்ப அவர் சொல்றாரு, டே ஃபர்ஸ்ட் போனை பாருடா, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லும் போது ஹீரோவும் பாக்குறாரு, அதுல ஹீரோயின் இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஷாக்கு. அப்போ என்னோட ஒய்ஃப் ஹீரோயின் தானாங்கும் போது, அம்மாண்டா மடையா, நீ மட்டும் கல்யாண சர்டிபிகேட் பார்த்துருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் சந்தோஷமா ஹீரோயினை பார்க்க போறான். அப்ப ஹீரோயினை கண்ணு முழிச்சுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் உண்மையா ஹீரோயினோட பக்கத்துல உட்காந்து, நான் தான் உன்னோட ஷெலின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு புரியல. என்ன சொல்றீங்கும் போது, ஆமா நான் தான் உன்னோட ஷெலின், என் கசின் இத்தனை நாளா உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். நான் அப்பவே நினைச்சேன், அவனை பார்க்கும்போது எனக்கு ஷெலின் ப்ரோ மாதிரியே தோணல. அப்போ நீங்க தான் ஷெலினா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஹக் பண்ணிக்க. இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.